குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 1/4/2025 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 461க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்தியோட ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 560. ஸோ இன்னைக்கு 561 வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 461 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 31ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். 31ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 3 நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. 941, 046. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 2035 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரணும்னு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணியே வந்திருக்கு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 2035 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு 8845 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆயிருக்கு. 8845ங்கிற 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பரில் 3, 6, 8, 8, 4, 5ங்கிறது ரிசல்ட்டு. 7க்கு பதிலாக 6 வந்திருக்கு. இல்லை அப்படின்னா இந்த 6 நம்பருமே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். ஸோ 88, 45ங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆல் போர்டு நம்பர்ஸ் கொடுத்தேன். ஆல் போர்டில் 5, 8 இல்லது 8, 5, 4, 8 அல்லது 8, 4ன்னு கொடுத்துருந்தேன். இப்போ 8, 4, 5, 8, 8, 4, 5ங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 3 நம்பர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 845 கொடுத்துருக்கேன். 845 8 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 845 வரக்கான சான்சஸ் இருக்குன்னு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோன்னா சேம் அதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கான முதல் தேதி. இந்த கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கான முதல் தேதி. இது ஆல்ரெடி எடுத்த சார்ட்லேருந்து எடுக்கிறாங்களா இல்லை வேறு சார்ட்டா அப்படிங்கிறது நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ரிசல்ட் வந்ததை பேஸ் பண்ணியே கொடுக்குறேன். உங்களோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 or 2 days வந்து எந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, எந்த சார்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நாள் வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே கொடுக்குறேன். உங்களோட கெஸ்ஸிங் வருதா அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் 1 or 2 days. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எடுத்த சார்ட்டில் 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. 2035 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 8845 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணியே வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 248, 743ங்கிறத பேஸ் பண்ணி வரணும். இல்லை அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும். அதாவது மேலே வரணும். இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 577 இருக்குது, 663 இருக்குது. இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். மேலே அதாவது ஒரு நாள் இங்கே வரலாம், ஒரு நாள் இங்கே வரலாம். 3 நாள் வந்து இப்படியே வந்திருக்கு. 2 நாள் இப்படி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா 046ங்கிறது இது கீழே இருக்கக்கூடிய சார்ட்லேருந்து தான் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 248, 743ங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும். இல்லை அப்படின்னா 577, 663 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8, 8, 4, 5. இங்கே 2, 8, 8, 4, 5, 2, 0, 3, 5. இப்போ அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா 3, 8, 4, 4 அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்தது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 3, 8, 4, 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா இங்கே அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா 3, 7, 6, 7 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 3, 7, 7, 6, 3, 7, 7, 6, 3, 7, 6, 7, 7, 6, 6, 7 அப்படின்னு வர சான்ஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 6, 5, 7, 6
6 7 5 6ங்கிற பாக்ஸ் வரலாம். 6 7 5 6 அப்படிங்கிற இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வருதா அப்படின்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். இது மாதிரி ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ்ஸிங். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வரலாம். இல்லை அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 7244 இருக்குது. 7244. அதனால் இந்த நம்பர்ஸும் பார்த்துக்கோங்க. அதாவது கரெக்ட் 8 8 அப்படிங்கிறதுல 7244 அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் எழுதலை, பட் ஆனால் செவன் 244 அப்படிங்கிற நம்பர்ஸ் இதே சார்ட்டில் தான் இருக்குது. 7244 அப்படிங்கிறது. ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா பாருங்கள். இது இல்லாமல் அதாவது 4 நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 நம்பர்ஸ் தான் 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 38 44 37 67, அதே 37 67ங்கிறது 76, 67 56 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 7244 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கலாம். இந்த 5 நம்பர் தான் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கேன். 3 நம்பர்ஸ் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில். எகைன் 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா 834 அல்லது 43, 34 43 வர சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 8ஓட பவர் 3 ஏ போர்டில் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னா 348. இங்கே நம்பர்ஸ் தான் 843 தான் கொடுத்துருக்கேன். 348 இல்லை 384, 48 84 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும். இது 4மே பார்த்தோம் அப்படின்னா ஒரே நம்பர்ஸ் தான். 3 8 4 பாக்ஸ் நம்பர்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 8 வந்திருக்கு. 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா 724 அல்லது 742. 724 742. 4ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7. 773 773 737. 773யோட பாக்ஸ் தான் அது. 737. அடுத்தது 736, 737 இருக்கு, 736 இருக்கு. இது இல்லாமல் இங்கே 3 ஏ போர்டில் 3 வந்துச்சு அப்படின்னா 376 377. இங்கே கொடுத்த நம்பர்ஸ் தான் 377 376. இங்கேயும் 377 376ங்கிற நம்பர்ஸ். அடுத்தது 6 வந்துச்சு அப்படின்னா 657. ஏ போர்டில் 6 வந்துச்சுன்னா 657 656 665. அதாவது ஏ போர்டில் 3 8 7 6 வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறது சார்ட்டில் இருந்து எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம். சார்ட் நல்லா பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி எடுங்க. இது ஃபஸ்ட்டு டே, ஏப்ரலுக்கான ஃபஸ்ட்டு டே. ஸோ சார்ட் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி ரிசல்ட்டு வந்ததை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். இப்போ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறது 9, 4 அப்படிங்கிறது 7 அல்லது 2, 8ங்கிறது 3. அதனால் 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 4க்கு பதிலாக 7 அல்லது 8 வர சான்ஸ் இருக்கலாம். 5க்கு பதிலாக 9 அல்லது 6 வர சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 66 இருக்குது. இல்லை அப்படின்னா 99 வர்றதுக்கான சான்சஸ். 5க்கு பதிலாக 9, 8க்கு பதிலாக 9 வந்துச்சு அப்படின்னா 899 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இது சார்ட்டில் இல்லை, பட் ஆனால்
அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 899 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 899 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் சார்ட்டில் இல்லாமல். ஸோ இது ஃபஸ்ட்டு டே. இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக 1 or 2 days மிஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். இன்றைக்கான 31ஆம் வின் ட்ரா நம்பர் 815 வின் பண்ணவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.